தமிழ்நாடு யூடியூப் சேனல் நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதலில் இனிய வணக்கம். தமிழ்நாடு யூடியூப் சேனலை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க, பார்வையாளர்கள் நிறைய பேருக்கு பகிர்றீங்க. உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்துட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப உங்கள் அன்போட கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருவெரும்பூர் வட்டம், திருவெரும்பூர் தொகுதி. இந்த பகுதியில் பாலாஜி நகர், காட்டூர் அருகே உள்ள பாலாஜி நகர் பகுதிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை பற்றி இங்கே பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருச்சி பழைய பால் பண்ணையில் இருந்து உவாக்குடி வரை 14.5 கிலோமீட்டர் சர்வீஸ் ரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2006ஆம் ஆண்டு இங்கே 4 வழி சாலை தொடங்கப்பட்டது. 4 வழி சாலை தொடங்கும் பொழுது மொத்தம் 60 மீட்டர் அகலம் இங்கே போடுறதாக கணக்கெடுத்தாங்க. அப்புறம் இங்கே உள்ள வணிகர் சங்கம்லாம் மிகப்பெரிய எதிர்ப்புகளை பதிவு செய்து இது சம்பந்தமா மதுரை உயர் நீதிமன்றத்தில் தடை பிடிச்சிட்டாங்க. இதனை ஒட்டி என்ன பண்ணிட்டாங்க, 45 மீட்டரு அகலமா குறைச்சிட்டாங்க. 45 மீட்டரு. அப்புறம் சில இடங்கள்ல பஸ் பே இந்த மாதிரி இடங்கள்ல 50 மீட்டர், 55 மீட்டர் இப்படி வச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. இந்த பகுதியில் சர்வீஸ் ரோடு அமைக்காம 2006 வாக்கில் தொடங்கின 4 வழி சாலை 2014 வாக்கில் 7 வருடம் நடந்தது. பணி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கு தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் ஆயிரக்கணக்கான விபத்துகளும் நூற்றுக்கணக்கான உயிர் பலிகளும் மிகப்பெரிய அளவில் நடந்து இந்த பகுதிகள் மிகப்பெரிய சோக சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலையை உருவாயிருச்சு. இதை எல்லாம் சரி பண்ணணும், மீண்டும் சர்வீஸ் ரோடு வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்காக கட்சிகள் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகள் சர்வீஸ் கூட்டமைப்புன்னு ஒரு புதிய கூட்டமைப்பை இந்த பகுதியை சேர்ந்த சமூக நல ஆர்வலர்கள்லாம் உருவாக்கி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இதுக்காக வணிகர் சங்கம் வாங்கிய தடையை கூட மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு தடையவும் எடுத்துட்டாங்க. ஹைகோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு, இங்கே இது சர்வீஸ் ரோடு கட்டாயம் வேண்டும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தோம் இங்கே சர்வீஸ் ரோடு இது நாள் வரை தொடங்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆட்சிக்கு வரும்பொழுதும் ஒவ்வொரு கட்சியும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் சர்வீஸ் ரோடு அமைத்து தருவோம் அப்படின்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த பகுதியில் வாக்குகள் வாங்குவாங்க. வெற்றி பெற்ற பின்னர் அவங்களோட நிலைப்பாடு வேற மாதிரி ஆயிடும். இப்படித்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இங்கே செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு தீர்வுகள் இதேட்டு கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்க, நாம இங்கே நின்றுகிட்டு இருக்க பகுதி காட்டூர் பாலாஜி நகர்ன்ற பகுதி. இந்த பகுதியில் இடதுபுறத்துலேயே திருச்சியில இருந்து தஞ்சாவூர் நோக்கி போகிற இடத்துல இடதுபுறத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. வலதுபுறத்துலேயும் இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது திருச்சியை நோக்கி போகிற இடத்துல. ஆனால் பாருங்க, சர்வீஸ் ரோடு இல்லாதனால மக்கள் பிளாட்ஃபார்ம்லேயே நிற்பாங்க. பஸ்ஸு வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸு சாலையோட ஒரு பகுதியில் நின்று சாலையில ஏறக்குறைய அப்படியே பிளாக் பண்ணிடும். அப்போ பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள்லாம் இங்கே முறையாக போக முடியாது. இப்போ மிகப்பெரிய டிராஃபிக்கான ஒரு சூழல் ஏற்படுது. இதுதான் விபத்துக்கே மிகப்பெரிய காரணமாகவும் அமையுது. இதுக்கு சம்பந்தமாக தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மக்கள். ஆனால் இப்போ அண்மையில் திமுக அரசு இதில் ஒரு உயர்மட்ட பாலம் உருவாக்கி தர்றோம், இதுக்கு 3000 கோடி நிதி மத்திய அரசுல கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன சாத்தியம்னு தெரியல. மத்திய அரசு கிட்ட இது சம்பந்தமா இந்த சர்வீஸ் ரோடு கூட்டமைப்பினர் அணைக்கு கேட்கும் பொழுது எங்களுக்கு தமிழக அரசு நிலத்தை, இந்த சர்வீஸ் ரோடு போடுவதற்கான நிலத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் ரோடு போட தயார் அப்படின்னு சொன்னதாக சர்வீஸ் ரோடு கூட்டமைப்பு சொல்றாங்க. ஆனா இந்த இதுக்கு சர்வீஸ் ரோடுக்கு தேவையான நிலத்தை இன்னும் தமிழக அரசு எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த சர்வீஸ் ரோடு கூட்டமைப்பு தொடர்ந்து இதுக்காக போராடி இருக்காங்க. அவங்க இது தமிழக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறாங்க. இப்ப நாம இங்க என்ன சொல்ல வரோம்னா, ஜனநாயகத்துல மக்களோட பிரதிநிதிகள் சட்டசபையிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி மக்களோட விருப்பம் என்ன, அவங்களோட குறைகள் என்ன, அவர்களோட தேவைகள் என்ன, அவர்களோட கோரிக்கைகள் என்ன, இதெல்லாம் கேட்டறிந்து அதை அந்த சட்டசபையில குரல் எழுப்பி அந்த மக்களுக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கணும். இதுதான் ஜனநாயகம். அது மாதிரியான ஜனநாயகம் இங்கு எப்படி போயிட்டு இருக்குன்றது இந்த மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு தெரியும். இந்த சர்வீஸ் ரோடு சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு பொதுநல அமைப்புகளும் சமூக ஆர்வலரும் இந்த சர்வீஸ் ரோடு கூட்டமைப்புகளும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க.
ஒவ்வொரு மனிதனும் டெய்லி போராடிக்கிட்டு இருக்கிறதா ஜனநாயகமா? மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மக்களுக்கான தேவைகளை குரல் எழுப்பி இதை உடனடியாக செய்து கொடுக்கிறது தானே அவங்களோட வேலை. இதையே அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள், அடுத்து இந்த சர்வீஸ் ரோடு கூட்டமைப்பு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த காணொலியை மக்கள் பிரதிநிதிகளிடத்தில் பகிர்ந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து விரைவில் இந்த சர்வீஸ் ரோடை உருவாக்குவதற்கு அவர்கள் தேவையான ஒத்துழைப்பையும் அழுத்தத்தையும் இந்த பகுதி மக்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று இந்த காணொலியை கேட்டுக்கொள்கிறேன். முதலில் கூட 14.5 கிலோமீட்டர் போட வேண்டியிருக்கு. இந்த BHL பகுதியில் ஒரு பாலம் உருவாக்கிட்டதுனால அதுல சுமார் ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வேற சர்வீஸ் ரோடு போட்டுட்டாங்க. அது குறைஞ்சிருச்சு. இப்போ மிஞ்சி போனா 13 கிலோமீட்டர் நீளம் மட்டும்தான் சர்வீஸ் ரோடு போட வேண்டியது இருக்கு. ஆகவே இந்த சர்வீஸ் ரோட விரைந்து போட்டு தர மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி மக்களோட பல பிரச்சனையை தீர்க்க வேண்டும். நமது யூடியூப் சேனல் மூலமாக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதனை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.